தேவனை துதிக்கும்படி அவருடைய நாமத்தை ஆராதனை செய்யும்படிக்கு கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜா இந்த வேளையிலே அவனை கூட்டி சேர்த்ததற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய நாமத்தினால சிறிது நேரம் இறை வசனத்தை நாம் தியானிப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு முதலாவது 1 தீமோத்தேயு பக்கம் தமிழ் பைபிளில் 285 285 பேஜ் நம்பர் 285 தமிழ் பைபிளில் 1 தீமோத்தேயு 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரத்தில் 16வது வசனம் 16 வசனம் 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 16வது வசனம். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென். இங்க இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை அவரை குறித்து இங்கே தீமோத்தேயு தெசலோனிக்கேயர் புத்தகத்துல சபைகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது இந்த காரியத்தை சொல்கிறார். சமாதானத்தின் கர்த்தர் தாமே என்று இங்கே துவக்குவதை பார்க்கிறோம். சபைகளுக்கு எழுதுகிற காரியம் ஏன்னா இதுல 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைகளுக்கு எழுதுகிறதாவது. அப்ப இங்க முக்கியமா என்ன விஷயத்தை சொல்றாங்கன்னா, அவர் சமாதானத்தின் கர்த்தர், நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறவர். நாம செய்யக்கூடிய வேலையில சமாதானம், குடும்ப வாழ்க்கையில சமாதானம், பிள்ளைகள் மூலமாக சமாதானம், சரீரத்துல பலவீனங்களை மேற்கொண்டு பலனோடு வாழக்கூடிய சமாதானம். ஏன்னா சமாதானம் பலம் இருந்தால்தான் சமாதானம். சங்கீதம் 29:11 சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், அவர்களுக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அப்போ நம்முடைய சரீரத்துல நல்ல பலம் இருக்குது அப்படின்னா ஒரு சமாதானம் இருக்கும். பலம் இல்லைன்னா சமாதானம் இருக்காது. அப்ப இந்த பரிசுத்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சமாதானத்தின் கர்த்தர் தாமே. அவர் சமாதானத்தின் கர்த்தர், சமாதானத்தை கொடுக்கிறவர், சமாதானத்தை உண்டாக்குகிறவர், சமாதானத்தை தந்து அருளுகிறவர். இந்த வசனம் சொல்லுகிறது சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும். ஆமா, ஒரு ஸ்பெசிபிக் டைம் அப்படின்னு சொல்லப்படல, எப்பொழுதும். அப்படின்னா நீ உட்கார்ந்து இருக்கும் போதும், நீ நடந்து கொண்டிருக்கும் போதும், நீ உன் வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போதும், அநேக காரியங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் போதும், உன் குடும்ப சூழ்நிலையில எல்லா இடத்திலையும், குடும்ப வாழ்க்கையிலையும், அதான் எப்பொழுதும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் சகல விதத்திலும் 2 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்து அருள்வாராக. நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியங்களில் நம்ம சமாதானத்தை இழந்து போயிருக்கோம்? பிள்ளைகளை குறித்த பாரத்துல சமாதானத்தை இழந்திருக்கிறோமா? அல்லது தேவைகள் சந்திக்கப்படாமல் சமாதானத்தை இழந்திருக்கிறோமா? அல்லது தேவ சமூகத்திலே அநேக காரியங்களை ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், ஒரு சில ஜெபங்களுக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை என்று சொல்லி நாம் சமாதானத்தை இழந்திருக்கிறோமா? அல்லது ஆண்டவரே கர்த்தாவே, என் சரீரத்தின் பலவீனங்கள் இன்னும் என்னை விட்டு நீங்கவில்லையே, நான் இன்னும் பலவீனத்தினாலே வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சமாதானத்தை இழந்து கொண்டிருக்கிறோமா? எந்த சூழ்நிலையிலே எந்த காரியம் நம்முடைய சமாதானத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறது? இங்கே பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, அவர் சமாதானத்தின் கர்த்தர், அவர் உன் வாழ்க்கையில எப்பொழுதும் சகல விதத்திலும் உனக்கு சமாதானத்தை தந்து அருள சித்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சமாதானத்தின் தேவன், அவர் சகல விதத்திலும் எப்பொழுதும் அவர் எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர், தந்து அருளுகிறவர். கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. தேவன் என்னோடு கூட இருக்கிறவர்.
பரிசுத்த தேவன் என்னோடு கூட இருக்கிறவர். ஆமா, அவர் என் கூட இருக்கிறார். அவர் எப்ப நம்ம கூட இருக்கிறாரோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா சமாதானம் வரும். எரிகிற அக்கினி சூளையிலே போடும்படிக்கு நியமிக்கப்பட்டவர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. ஆனா அந்த அக்கினிக்காக அவர்கள் பயப்படவில்லை. அவர்கள் கட்டப்படும் போது கதறி அழவில்லை. அவர்கள் தங்கள் ஜீவனை பாராமல் தங்கள் சரீரத்தை சாவுக்கு ஒப்புக் கொடுக்க சித்தர் அதை குறித்து கவலைப்படாமல் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி சமாதானத்தோட கர்த்தரை ஆராதனை செய்தார்கள். தங்கள் உயிருக்கே வேட்டு வைக்கும்படிக்கு ராஜா அங்கே இவர்களை கட்டும்படிக்கும் எரிகிற அக்கினி சூளையிலே போடும்படிக்கும் உத்தரவு கொடுத்தார். ஆனாலும் அவர்கள் ராஜாவின் கட்டளைக்கு பயப்படவில்லை. என்று சொன்னால் சமாதானத்தின் கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் அவர்களுக்கு காணப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில பாடுகளும் கஷ்டங்களும் உபத்திரவங்களும் வரும் பொழுது சமாதானத்தை இழந்து போகிறோம். ஒரு விதமான சோர்வு நமக்குள் வருகிறது. நான் தேவனை துதிக்கிறவன் ஆயிற்றேன், கர்த்தரை நோக்கி நான் பாடுகிறவர்கள் ஆயிற்றேன், எங்க வாழ்க்கையிலையா இந்த கஷ்டம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரும் கர்த்தரை துதிக்கிறவர்கள், தேவனை ஆராதிக்கக்கூடியவர்கள், சிறந்த ஆராதனை வீரர்கள். ஆனால் அவர்களுக்கு மேல் மிகப்பெரிய ஆபத்து கடந்து வந்தது. ராஜாவின் கட்டளை அவர்களை மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்தார். தேசமே அவர்களை மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்தது. நடந்தது என்ன? அவர்கள் அதை குறித்து கலங்கவில்லை. நாங்கள் சாவுக்கும் ஆயத்தமாக இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் கர்த்தரை நம்பி இருக்கிறோம். சமாதானத்தின் கர்த்தரை நம்பி இருக்கிறோம். நாங்கள் ராஜாவை நம்பி வாழவில்லை என்று சொல்லி தங்களை அர்ப்பணித்தார். பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளை பரிசுத்த வேதத்தில் அநேக முறை அந்த அதிகாரத்தை நாம் படித்திருக்கின்றோம். அங்கே பரிசுத்த வேதம் என்ன சொல்லுகிறது? 3 பேரையும் எரிகிற அக்கினி ஜுவாலையிலே போட்டார்கள். நார்மலாக இருக்கக்கூடிய வெப்பத்தை காட்டிலும் 7 மடங்கு அதிகமான வெப்பத்தை அங்கே உண்டாக்கினார்கள். அந்த வெப்பத்திற்குள்ளாக, அந்த எரிகிற அக்கினிக்குள்ளாக அந்த 3 நபர்களையும் தூக்கி போட்டார்கள். ஆனால் அந்த 3 பேரும் கட்டப்பட்ட கைகள் அறுபட்டு அந்த 3 பேரும் அக்கினியின் நடுவிலே உலாவிக் கொண்டிருந்தார்கள். ஐயோ எரியுதே, ஐயோ எங்களால் சூடு தாங்க முடியல என்று சொல்லி அக்கினிக்குள்ள இருந்து அவங்க வெளியே ஓடி வரல. நல்ல ஞாபகம் வச்சிருங்க. உலகத்துல தேவனை அறியாத ஜனங்கள் தீமிதி கொண்டாடுறாங்க. அப்படியே அந்த செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட் 10 செகண்ட் ஓடி வந்துடுறாங்க. ஆமா, அந்த தீ எரியல, கொழுந்து விட்டு எரியல, அனல் கங்குகள் கீழே கிடக்கிறது. ஆனால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது அக்கினி ஜுவாலை எரிந்து கொண்டிருக்கிறது. எரிகிற அக்கினிக்குள்ளே 3 பேருடைய முடியும் கருகவில்லை, அவர்கள் கட்டியிருந்த அந்த வஸ்திரமும் வேகவில்லை. அவர்கள் 3 பேரும் அக்கினியிலிருந்து வெளியே தப்பித்து ஓடி வரவில்லை, அக்கினிக்குள்ளே உலாவிக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அவங்க வெளியே வரல. they are not interested. நாங்க வெளியே வர விருப்பம் இல்லை, எங்களுக்கு வெளியே வரணுங்கிற அந்த தப்பித்து ஓடி வர வேண்டும் என்று அந்த எண்ணங்கள் எங்களுக்கு கிடையாது. பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, நாங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். எங்களை தீக்குள்ள கொண்டு போட்டாங்க, நாங்க செத்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் தீக்குள்ளதான் இருக்கிறோம். ஆனா கட்டின கட்டு, கை கால் கட்டெல்லாம் அவுந்துருச்சு. அதனால கொஞ்சம் தீல அப்படி வாக்கிங் போவோம். இது என்ன பண்றோம்? வெளியில வாக்கிங் போவாங்க. நம்ம ஆட்கள் 3 பேரும் வாக்கிங் எங்க போறாங்க? அக்கினி ஜுவாலைக்குள் வாக்கிங் போறாங்க. ராஜா பார்க்கிறார். ராஜாவுடைய கண்கள் இந்த 3 நபர்களையும் பார்க்கிறது. அவருக்கு கால்கள் நடுங்குகிறது. ஐயோ என்ன இது, ஆச்சரியமாக இருக்கிறதே. அக்கினிக்குள் நான் 3 பேரை அனுப்பினோம், அவர்கள் 3 பேரையும் மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்து 3 பேரையும் அக்கினிக்குள் அனுப்பினோம். ஆனால் அக்கினிக்குள் ஒரு சம்பவம் நடக்கிறது. இவர்கள் 3 பேரும் அக்கினியை விட்டு வெளியே வரவும் இல்லை, மரணம் அடையவும் இல்லை. அல்லேலூயா. அவர்கள் வெளியே வரவும் இல்லை, அவர்களை அக்கினி தீண்டவும் இல்லை. எத்தனை ஆச்சரியமான ஒரு காரியம்! கர்த்தருக்கே மகிமை. அல்லேலூயா. யாருக்கு மகிமை? கர்த்தருக்கே மகிமை, பரிசுத்த தேவனுக்கே மகிமை. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, தானியேலின் புத்தகம் 3வது அதிகாரத்திலே அங்கே 24வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பிரமித்து, என்ன வந்துச்சு? பிரமித்துனா ஆச்சரியப்பட்டார்.
ஆச்சரியத்தோடு தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கும் பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றார். அல்லேலூயா. அக்கினிக்கு வெளியே இருக்கிறது வரைக்கும் 4வது ஒருத்தர் கூட இருக்கிறார்கள் யாருடைய கண்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அக்கினிக்குள் சென்ற பொழுது பரிசுத்த தேவன், அக்கினி மயமான தேவன் அக்கினிக்குள் அவர்களோடு கூட அந்த 3 நபர்களோடு கூட இருப்பதை ராஜாவின் கண்கள் பார்த்தது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உன் வாழ்க்கையில இன்றைக்கு படித்த அந்த சத்திய வசனத்தின்படி இன்றைக்கு அந்த ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருடுவாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக என்று சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு நீ உன் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்துல உறுதியாக தரித்திரு. நீ அக்கினியில் போடப்பட்டாலும், நீ கட்டுகளுக்குள் காணப்பட்டாலும், உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராக அநேக சத்துருக்கள் எழுப்பினாலும் நன்கு ஞாபகம் வைத்துக்கொள், நீ தனி மனிதன் அல்ல. ஒருவர் இருக்கிறார், அவர் உன் நடுவில் இருக்கிறார். கர்த்தர், சமாதானத்தின் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. அவர் அக்கினி ஜுவாலையாக இருக்கிறார். அவர் அக்கினி மயமான தேவன். அவர் அக்கினியின் நடுவில் உலாவுகிறவர். இந்த 3 நபர்களும் அக்கினிக்குள் தள்ளப்பட்ட போது அந்த அக்கினி மயமான தேவன் அங்கே ராஜாவுக்கு தரிசனமாகிறார். அப்பொழுது ராஜா சொல்கிற வார்த்தை, அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். அல்லேலூயா. 4வது ஆள் எப்படி இருக்கிறாரா? ரொம்ப ஆச்சரியமான இருக்காரு. இங்க ராஜா வேடிக்கை பார்க்கிறாங்க. அவங்க அக்னிக்குள்ளுக்கு வெளியே வராங்க. அவங்க உள்ளதான் இருக்கிறாங்க. ஆனா கூட ஒருத்தர் இருக்கிறாங்க. கூட ஒருத்தர் இருக்கிறாங்க. இப்பதான் ராஜாவுக்கு தெரியும். இப்போ பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உள்ளே அனுப்பின ராஜா இப்பொழுது அங்கே ஒரு காரியத்தை சொல்வதை பார்க்கிறோம். 20வது வசனத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்னி சூளையின் வாசலண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத் நகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள். ப்ளீஸ் கம் அவுட். வெளியே வாங்க ஐயா. ஏன்னா ராஜாக்கு உள்ள போக முடியாது. அல்லேலூயா. ராஜாக்கு உள்ள போக முடியாது. ராஜாவுக்கு உள்ள போக முடியாது. அதனால ராஜா இன்வைட் பண்றார். ராஜா உள்ள போனா கருகிடுவார், எரிஞ்சு போயிடுவார். ஆனால் இந்த 3 நபர்களை அங்கே ராஜா அழைப்பதை பார்க்கின்றோம். நீங்கள் வெளியே வாருங்கள் என்றார். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத் நகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவில் இருந்து வெளியே வந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசவில்லை. அவர்கள் கால்களில் போடப்பட்டிருந்த செருப்பு தீந்து போகவில்லை. அவர்கள் சரீரங்கள் மேல் அக்கினி பலன் செய்யவில்லை. அவர்கள் உடுத்தியிருந்த ஆடைகளில் எந்த ஒரு அக்கினி வாசனையும் வரவில்லை. அல்லேலூயா. எத்தனை ஆச்சரியமான ஒரு காரியம். பரிசுத்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ராஜா சாட்சி கொடுக்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்கள் தேவனை தவிர வேறு ஒரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் என்று சொல்லி இங்கே ஒரு காரியத்தை ராஜா சொல்லுகிறார். 29வது வசனத்துல, இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. இந்த தேவன் தான் இன்றைக்கு உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தேவன் தான் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். அதைத்தான் இங்கே பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தின் கடைசி 2 வரிகள், கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் யார் கூட இருப்பாரா? உங்கள் அனைவரோடும் கூட கர்த்தர் இருப்பாராக.
பரிசுத்த தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. இங்கே சமாதானத்தை இழந்து விட்டோம் என்று ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையை நாம் நினைக்க கூடாது. பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும், அக்கினியிலே அங்கே சோதனைகள் வரும். ஆனாலும் அக்கினி மயமானவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. அல்லேலூயா. வாழ்க்கையில எல்லா கடினமான பாதைகளிலும் உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார், உன்னை தப்புவிக்க ஒருவர் இருக்கிறார் என்பதை நீ மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. இவர்களுக்கு மரணம் வந்ததா வரலையா? வந்துச்சா வரலையா? வரல. ஆனா மரணத்துக்கு இவர்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டார்களா இல்லையா? மரணத்துக்கு கட்டப்பட்டார்களா இல்லையா? மரணத்துக்கு தூக்கி போடப்பட்டார்களா இல்லையா? ஆனால் மரணம் இவர்களை ஜெயித்ததா? ஜெயிக்கும். மரணம் என்ன ஆயிடுச்சு? தோத்து போச்சு. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் சமாதானத்தின் கர்த்தர் எப்பொழுதும் சகல விதத்திலும் எனக்கு சமாதானத்தை தருவார். அவர் என்னோடு கூட இருப்பார். ஒரு வசனத்தை தான் நம்ம தொடர்ந்து இப்போ தியானிச்சுட்டு வரோம். அவர் சமாதானத்தின் தேவன், அவர் சமாதானத்தை தந்து அருளுகிறவர். என் வாழ்க்கையில சகல விதத்திலும் சமாதானத்தை தருகிறவர், எப்பொழுதும் சமாதானத்தை தருகிறவர். அது மட்டுமல்ல, அவர் என்னோடு கூட இருக்கிறவர். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் வாழ்க்கையில் அநேக உபத்திரவங்கள் வந்தால் சமாதானத்தின் தேவன் அவர்களோடு கூட இருந்தார். அவர்களை தப்புவித்தார், அவர்களை காப்பாற்றினார், சமாதானத்தினால் நிரப்பினார். அது மட்டுமல்ல, ராஜாவையும் ரட்சித்தார். அல்லேலூயா. ராஜாவுக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எத்தனை கரடு முரடான பாதைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தால், கடினமான சூழ்நிலைகளை நாம் கடந்து போனால், கர்த்தர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையிலும் உறுதியையும் ஒருபோதும் சொல்கிறோம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தை உறுதியாய் தருகிறது. அவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். சமாதானத்தின் தேவன் தான், சமாதானத்தின் கர்த்தர் தான். எப்பொழுதும் எவ்விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்து அருள்வார். கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பார். ஆமென். God bless you. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. ஆவியானவரே, அசைவாடுகிறவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. மாதத்தில் 3வது வாரம் சனிக்கிழமை அப்பா நீங்கள் இந்த கூடுகை நீங்கள் தொட்டதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி அப்பா, சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே, எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவரப்பா. எங்கள் அனைவரோட கூட நீங்க சமாதானமா இருக்கிறவரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் அப்பா உம்முடைய அன்பு உம்முடைய சமாதானம் இருக்கணும் வேண்டாம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கேட்ட வார்த்தையின்படி அக்னியில் அப்பா அவர்கள் வேகாமல் அப்பா உமக்கு சாட்சியாய் நின்றது போல இந்த 4 குடும்பத்தை நீங்க தெரிந்து கொண்டதற்காக நாங்கள் சாட்சியாய் வாழ எங்களை பயன்படுத்துங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி நன்றி. ராஜா அவர்களை பாபிலோன் தேசத்தில் அவர்களை உயர்த்தினார் என்று சொல்லுகிறோம் அப்பா. அவர்கள் எப்படி உயர்த்தி மகிழ்ந்தார்களோ, மனம் திருந்த ராஜா எப்படி மனம் திருந்தார்களோ, அப்படியாக ஒவ்வொரு குடும்பத்திலும் மனம் மாற நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஒரு மாற்றுதலை கொடுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. இந்த குடும்பத்தில் உள்ள சகோதரி சகோதரனை உடைய கரத்தில் தாழ்த்துக்கிறோம், பிள்ளைகளை உடைய கரத்தில் தாழ்த்துக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி. ஒரு மன ஆவியை ஊற்றுங்கப்பா.
சமாதானத்தை கொடுங்க அப்பா. உமக்கு நன்றி. மகளை நீங்க அப்பா தகப்பனை மட்டமாய் நீங்க ஆசீர்வதித்து வருகிறதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பலவீனத்தில் இருந்தாலும் ஆண்டவரே நீர் சுகத்தை கொடுத்து ஒரு விடுதலையோடு தகப்பனே வர நீங்க உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். இருக்கிற இடத்துல நீங்க தொட வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. உங்களுடைய வல்லமையில கரத்தால மகளை நீங்க தொட்டு பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. உமக்கு நன்றி. கூடிய சீக்கிரத்தில் எங்களோடு வந்து சேர நீங்க உதவி செய்யுங்கப்பா. குடும்பத்துக்கு அப்பா போதுமான சமாதானத்தை கொடுங்கப்பா. உமக்கு நன்றி. ஆவியானவரே வயதான தாயார் நம்முடைய கரத்துல தரை மட்டுமாய் தாழ்த்துக்கிறோம்ப்பா. அப்பா இம்மட்டமாய் அந்த மகளுக்கு நல்ல ஒரு தகப்பனை சுகன் மேல ஜீவனை கொடுத்து குடும்ப ஜபத்துல உட்கார நீங்க உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி. எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியம் இல்லை ஆண்டவரே. ஆனால் அந்த மகளை நீங்க தெரிந்து கொண்டு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நம்முடைய கரம் இன்னும் தாங்க வேண்டாமா ஜெபிக்கிறப்பா. உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 அப்பா. சந்திரவை பிரின்சி நம்முடைய கரத்துல தரை மட்டுமாய் தாழ்கிறோம். பிள்ளைகள் இருக்கிற இடத்துல இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை தயவு அவங்களோட இருக்கட்டும். மகளுக்கு தகப்பனை நல்ல ஒரு தகப்பனை கனியை நீங்க கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. குடும்பத்துக்கு ஒரு வெளிச்சத்தை நீங்க கொடுத்திருக்கிறீர். இதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க அப்பா. அப்பா நாங்கள் ஞானமாய் உமக்கு நன்றி சொல்லி எங்களை தரை மட்டுமாய் தாழ்த்துகிறப்பா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கேட்ட ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் அப்பா ஒவ்வொரு ஜப குறிப்பும் உடைய பாத்திர தாழ்த்திருக்கிறோம் அப்பா. நீங்க அப்படியாய் வழிநாட்டு போகிறதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி 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 அப்பா. உமக்கு நன்றி. எங்களுக்கு இருந்து தெரிந்து கொண்டிருக்கிற ஊழியக்காரரே சகோதரி சகோதரனுடைய கரத்துல தரை மட்டுமாய் தாழ்த்துக்கிறோம்ப்பா. அவர்கள் பிரயாணங்களை நீங்க வாய்க்க செய்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக பிரயாசப்பட்ட ஆண்டவரை மட்டுமாய் இவ்வளவு தூரமாய் அவர்கள் சென்று எங்களுக்கு உடைய வார்த்தையை சுமந்து வந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தை எங்கள் இருதயத்தில் வைத்து எப்பொழுதும் உமக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாய் அந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் அதை வைத்து அப்பா எப்பொழுதும் துதிக்கிற பிள்ளைகளை எங்களை மாற்றுங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி. இந்த கூடுகளை அநேகர் வந்து கலந்து கொண்டிருக்கு. இந்த மழை வந்ததுனால ஆண்டவரே தடையா இருக்கலாம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரும் என்னென்ன நோக்கத்தோடு வருவார்கள் அவருக்கு ஒரு விடுதலை நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்கு நல்ல ஒரு மழையை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் ஒவ்வொரு ஜபத்தையும் நீங்க கேட்டப்பா அவர்களுக்கு தேவைகளை நீங்க சந்திக்க போகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி. ஆவியானவரே இந்த குடும்பத்தை மறுபடியுமாய் உடைய பாதத்தில் தாழ்த்துக்கிறோம். ஒரு சாட்சியுள்ள குடும்பமாய் நீங்க நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. உமக்கு நன்றி அப்பா. பிள்ளைகளை நீங்க தொட வேண்டுமா ஜெபிக்கிறோம். சகோதரனை இம்மட்டமாய் நீங்க வழிநடத்தி ஆசீர்வதித்து வருகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வந்திருக்கிற எங்களையும் உடைய கரத்துல ஒவ்வொருவரையும் தாழ்த்துக்கிறோம்ப்பா. அப்பா மனதார அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. நாங்கள் அப்பா உடைய கிருபை உடைய தயவு உடைய சமாதானத்தை உடைய இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று உமக்கு சாட்சியாய் நிற்க எங்களை பயன்படுத்திக்கிறதுக்காக அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த விண்ணப்பத்தை உடைய பாதத்தில் எங்களை தாய்த்து ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எல்லா ஆசீர்வாத நன்மைகளை எங்களை கூட்டி கொடுத்து எங்களை வெள்ளப்படுத்தி எங்களை தாங்கி சுமந்து ஏந்தி தப்பித்து வழிநடத்தபடி இயேசு நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. Hallelujah. Hallelujah.